இப்போ பார்த்தீங்கன்னா பி கமா கியூ என்ற இரு இயல் எண்களுக்கு இது ரெண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த சிம்பிள் வந்து இதுக்கு பேர் அண்டுன்னு பேர், இந்த சிம்பிளுக்கு பேர் ஆர், ஓஆர்னு பேர். சரிங்களா? இது மற்றும் இது வந்து அல்லது தமிழ்ல என்ற செயலிகள் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. பி மற்றும் கியூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். பி அல்லது கியூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எனில் 5 அல்லது 2 மற்றும் 25 மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு போகணும். பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணாங்களா? 5 ஆர் 2ங்குது. சரி, 5 அல்லது 2 இதுதான். சரிங்களா? 5 ஆர் 2 இந்த சிம்பிள் தான் இங்க இருக்குது. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ 5 ஸ்கொயர் எழுதிங்க, மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதிங்க. இது முடிச்சுட்டோம். இது அண்டு அப்படியே எழுதிங்க 25. அதாவது அண்டுன்னு புரியலன்னா இந்த சிம்பிள் அப்படியே எழுதிங்க 25. சரிங்களா? 5 ஸ்கொயர்னா 25 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4 அண்டு 25. ஓகேங்களா? அந்த சிம்பிள் எழுதிக்கிறோம் 25. 25 மைனஸ் 4 21. 21 அந்த சிம்பிள் எழுதிக்கிறீங்க 25. ஓகேங்களா? சரி, 21 அண்டு 25 இருக்குதுங்களா? அண்டுன்னா என்னது? இந்த சிம்பிள் இதுங்களா? என்ன இது? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது. இல்லைங்களா? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர்னா இது பி, இது கியூ. 21 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர் இல்லைங்களாங்களா? அப்போ 21 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர். சரி, எப்படி போகலாம்? 21 ஸ்கொயர் 441 பிளஸ் 25 ஸ்கொயர்னா 625. 625 ரெண்டு கூட்டுங்க. 5 1 6, 4 2 6, 4 6 10, 1066. இது ஆன்சர். எங்க இருக்கு? சி ஆன்சர். ஈஸி தான்.